ஹே கைஸ், 12th முடிச்சுட்டு எல்லோரும் ஜாலியாக வீட்டில் இருப்பீங்க. அதே டைமில் எந்த கோர்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலும் சில பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லோரும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 12th ரிசல்ட் வந்ததும் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு ஐடியாவே இல்லாமல் ஏதாவது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி அதை அட்மிஷனும் போட்டுருவீங்க. ஸோ பட் அந்த தப்பை வந்துட்டு யாரும் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ஒரு கோர்ஸை வந்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணணும், அது எப்படி வந்துட்டு அனலைசிஸ் பண்ணணும், அது வந்துட்டு உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12th ரிசல்ட்டு. உங்களுக்கான 12th ரிசல்ட் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட மார்க் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மார்க்கை வந்துட்டு பேஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குது, அதுக்கு அந்த மார்க் வந்துட்டு ஓகேவாக இருக்குமா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். இப்போது ஒரு சில காலேஜஸ்க்கெலாம் வந்துட்டு நல்ல மார்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய மார்க் இருந்தது அப்படின்னா காலேஜஸில் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்துட்டு இருக்காது. ஸோ லோ லெவலில் மார்க் இருந்தாலும் எப்படி வந்துட்டு காலேஜஸ்க்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 12th ரிசல்ட் வந்திருக்கும். அந்த ரிசல்ட் மார்க்கை வச்சு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதாக இருந்தாலுமே உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் அதை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு என்த்யூசியஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீமை வந்துட்டு சூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரீமை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமு. ஸோ சில பேர் வந்துட்டு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருப்பீங்க, ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம் இருப்பீங்க, மெடிக்கல் ஸ்ட்ரீம் இருப்பீங்க, இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்லாம் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீமை வந்துட்டு சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். தென் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிகிரியை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு நிறைய டிகிரிஸ் இருக்குது. பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அது பேஸ்டாக ஒரு டிகிரி வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அப்படின்னா எம்பிபிஎஸ்ஸு, ப்ரொஃபஷனல் டிகிரிஸு, இன்ஜினியரிங், அப்புறம் பிஏபிஎல், இந்த மாதிரியான டிகிரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டிகிரிஸு எந்தெந்த காலேஜில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜெலாம் வந்துட்டு கம்பேர் பண்ணணும். இப்போ ஒரு காலேஜை வந்துட்டு கம்பேர் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு அந்த காலேஜோட தரம் வந்துட்டு நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா காலேஜுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா NAC வெரிஃபிகேஷன் அப்படின்றத வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அது இல்லாமலும் கூட நிறைய வழி வந்துட்டு இருக்குது. அதை நான் எப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். தென் வந்துட்டு செக் கரியர் ஸ்கோப்பு. கரியர் ஸ்கோப் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறதே வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்காக தான். ஸோ அது இல்லை அப்படின்னா வந்துட்டு அது ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போது கரெக்டான ஒரு கரியர் ஸ்கோப் இருக்க ஒரு கோர்ஸாக வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். தென் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஒரு போர்ட்டல்லையோ இல்லை வந்துட்டு டேரெக்டாகவோ வந்துட்டு அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். அது ஒவ்வொரு காலேஜை பேஸ் பண்ணி வந்துட்டு மாறும். ஸோ அது எந்த மாதிரியான அட்மிஷன்ஸ்லாம் வந்துட்டு எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் அட்மிஷன்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம்.